ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவனை நிறைய பேர் தினமும் பார்த்துட்டு போவாங்க. அவன் தினமும் பார்த்துட்டு போற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. என்ன பண்ணான்னா, அவன் எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கி என்ன பண்ண, ஒரு தொழிலாத பண்ணிக்கணும் இல்லையா, அதுவும் பண்ணல. கடன் வாங்குறது, அதை செலவு பண்றது, மறுபடியும் கடன் வாங்குறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இவன் சும்மா இருப்பான், கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா, அதனால தினமும் இவனை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடன் கொடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தான். நல்லா யோசிக்கும் போது ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. பைத்தியக்காரன் நடிப்போம்னு சொல்லி பைத்தியக்காரன் நடிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் நம்பிட்டாங்க. சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எல்லாம் கடன் கொடுத்து எல்லாம் நம்பிட்டாங்க. சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க, ஆஹா ரொம்ப பைத்தியம் புத்திச்சுப்போன்னு சொல்லி நிறைய வைத்தியக்காரன்லாம் கூட்டு வந்து காமிச்சாங்க. இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க, மருந்து கொடுத்தாங்க, ஒன்றும் சரியாகலன்னு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு அறிவாளியான ஒரு வைத்தியர் வந்தார், விஷயம் தெரிஞ்சவர். அவர் வந்தாரு, பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவன் ஏமாத்துறான்னு சொல்லி. ஏன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம நடிக்கிறான். அவன் எவ்வளவு பேர் நடிகனா இருப்பான், பைத்தியமா நடிக்க தெரியாதா என்ன? என்ன பண்ணாது, தம்பி உள்ள வாங்க சொல்லி ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போயிட்டு, தம்பி நீ பண்றது சரியில்லை, நீ இதே மாதிரி பண்ணிட்டுதான் நிஜமா உனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், இப்பவே அதுக்கான சில அறிகுறிலாம் தெரியுது, தயவு செஞ்சு மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான், ஆஹா இவரு சொல்றதும் கரெக்டு தான், நாம இதே மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி ஆயிடுவோம் பைத்தியம் மாதிரி சொல்லி இவன் பைத்தியத்திலிருந்து தெளிஞ்சா மாதிரி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையை சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது ஏன் சொன்னாருன்னா, நம்ம நடிக்கணும்னு நினைச்சா கூட நல்லவனா நடிக்கலாம், அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பைத்தியமோ கெட்டவனவா நடிக்கிறத விட நல்லவனா நடிச்சா ரொம்ப நல்லது.